ஆஃபீஸில் பேய் மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் எல்லாரும் பேய் கெட்ட போட வச்சு வேலை பார்க்க போகிறது. என்ன சார் இது? பார்த்தா எப்படி தெரியுது? சக்கீலா வடிவேலு சார் போட்ட மோகினி கேரக்டரா? வடிவேலு சார். சார் ஆமா சார் ஆமா சார். பயந்துச்சு சார் சூப்பரா இருக்கு சார். மை டியர் பேய்ஸ், ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அப்படியே வாங்க. ஹாப்பி ஹாலோவீன். Now let's start the party. ஏய் கேசவா, ஏன்னா நீ பேய் கெட்ட போட்டாலும் நீ ஒரிஜினல் தான்டா கியூட்டா இருக்க கேசவா. ஐயோ அக்கா, நீ கூட பேய் கெட்ட போட ஒரிஜினல் கெட்ட போட்டா டெரரா இருக்க. அட பாவி. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி வீடு. டேய், நீ மாறினா கிஸ் அடிக்கும் போதே நினைச்சடா. எப்படா இப்படி மாறின? இது டைலாக்டா. லீனாக்கா, ஆல்கேட்ஸ் எங்க? உடைச்சிட்டு போடாரா போடுறான். போடே. டே ஆர்கேட்ஸ், எங்கடா இருக்க? ஹாலோவின் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. நான் டெய்லரில தாங்க இருக்கேன். நன் காட்சி வெளியே இருக்குது. பட்டாசா மாசா வேற மாதிரி வரப்போறோம் பாருங்க. ரெடியா இருங்க, வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம் வந்து தொலைடா. கட் பண்ணுங்க, அங்க இருக்கும் பாருங்க. What the hell is happening நாலு? உள்ள நிஜமாவே ஒரு பேய் இருக்குன்னு தெரியாம ஹாலோவின் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு தெரியாம வாரம் இவனுங்க ஒரு கேம் ஆடினு இருக்கானுங்க. ஆமா, what's the time? Where is மாரி? வரேன்னு சொன்னாரே. ஏங்க இப்ப எதுக்குங்க அவனை பத்தி கேட்டுன்னு இருக்கீங்க? கம்னு இருங்க. நாலு மாரி எங்க? ஃபோன் பண்ணிட்டேன், வந்துன்னு இருக்கானா? வணக்கம் தம்பி. யோ டூப்ளிகேட் ரஜினி, எல்லா விஷயம் தெரிஞ்சுன்னு நீ அந்த செக்யூரிட்டியும் நல்லா அமுக்கினி மாதிரி அமுக்கி வச்சிங்களே. அது இல்ல தம்பி. இன்னும் நொல்ல தம்பி, அதான் இங்க மாறன் பேய் இருக்குன்னு தெரியும்ல. ஏதாவது சாமியார் கீமார் வச்சு ஓட்டலாம்ல, அதை விட்டு பேய்க்கு உள்வாடி கூட்டுக்கிறீங்க ஆபீஸ. அண்ணா, இங்க பேய் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அது இல்லம்மா, மாறன் சார் இப்ப பேயா இருந்தாலும் உயிரோட இருந்தப்போ எங்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவர் தான் காப்பாற்றுற ஆளா வருவார். என்ன ஒன்று, அவருக்கு ஆஃபீஸில் டம் அடிச்சா பிடிக்காது, இடம் சுத்தமாக இல்லைனா பிடிக்காது, வேலை நேரத்தில் தேவையில்லாத வேலை பார்த்தா பிடிக்காது. இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அவர் கோவமே படுவார். மற்றபடி ரொம்ப நல்ல மனுஷன் தம்பி. பாவம், அவர் ஆசைப்பட்டதை அனுபவித்து முன்னாடியே போய் சேர்ந்துட்டார். அவர் உள்ள பேயா இருக்காருன்னு தெரிஞ்சும் எங்களுக்கு அவரை விரட்ட மனசு வரல தம்பி. என்னதான் பேயா இருந்தாலும் உண்மையிலேயே மாறன் ஒரு நல்ல பேய் தம்பி. யோ, சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டியா? பேய புகழ்னு புகழ்ற. யோ,
நாங்க எல்லாரும் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிறதுக்கு காரணம் நீயும் தான்யா. என்ட்ரி ஆன அன்னைக்கே இந்த ஆபீஸ பத்தி சொல்லியிருந்தா அப்பவே உஷாரா இருப்போம்ல. அதை விட்டுட்டு இப்ப பேய்க்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. நல்ல பேய் கெட்ட பேய்ன்னு முழிக்கிறத பாரு. டேய் வாங்கடா போலாம், இவங்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க. அதான் ஆபீஸோட கதையும் மாறனோட கதையும் நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. வாங்க இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவோம். யோ அரக்கா அப்படியே ஓடி போயிரு. அவன்லாம் ஒரு ஆளுன்னா அவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு வாங்கடா உள்ள. என்னடா ஒரே கூத்தா இருக்கு. டேய் ஆபீஸா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியாடா இது? கேசவன் My பேசும் ஒரு God. மடையன். அரண்மனை பேயில இருந்து ஹாலிவுட் பேய் வரைக்கும் எல்லாம் இங்கதான் இருக்கு போலயே. ஆபீஸ்ல இருக்கிற ஒரிஜினல் பேயும் இங்க தான்டா இருக்கு. அது தெரியாம இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்களே. ஆபீஸோட பேய் ஸ்டோரிக்கு இன்னைக்கு போடுறேன்டா என் ஸ்டோரி. வாங்கடா. ஏய் கேசவா கிறுக்கு பையல. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் சாமா நீயுமா? மாட்டிட்டோம் போலயே. ஸ்டாப். போடா நிப்பாட்டுங்கடா. ஏய் பார்த்தா நல்லா வைப் ஆயிட்டு இருந்துச்சு. எதுக்குடா வந்து பாட்டை நிப்பாட்டினா பைத்தியம்? ஆமா விஜய் ஆண்டி கான்சர்ட்க்கு வந்திருக்கீங்க வைப் பண்றதுக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்னடா அது தெரியலையே. என்ன சொல்ல போறா? இந்த ஆபீஸ்ல நடக்கிறது யாருக்காவது தெரியுமா தெரியாதா? எது நடக்குதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பார்ட்டி எது நடக்கணுமோ அதுவும் நல்லாவே நடந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் நல்ல கம்பெனில வேலை கிடைச்சது. நடக்க போறது ஒன்ன ஃபயர் பண்றது அதுவும் நல்லாவே நடக்கும். ஃபயரா? ஆமா. எதுக்கு? பின்ன நான் கஷ்டப்பட்டு பார்ட்டில ஆர்கனைஸ் பண்ணி அதை பத்தி உனக்கு ஒரு மெயில் போட்டா நீ அதை மதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் போட்டேன். சரி இங்கிலீஷ் தான் தெரியாதுன்னு தமிழ்ல டைப் பண்ணி போட்டேன். சரி அதையும் படிக்க மாட்டேன்னு வாய்ஸ் நோட்ல போட்டா அப்பவே காஸ்ட் போடாம வந்திருக்கேன்னா வாட் இஸ் திஸ்? இன்னைக்கு உனக்கு லாஸ் ஆஃப் பே. லாஸ் ஆஃப் பேயா? லாஸ் ஆஃப் பே என்னடா? நான் இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் என்ன வேலையை விட்டு கூட தூக்கிக்கோடா. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க. ஏய் இந்த ஆபீஸ்ல ஒரு பேய் இருக்கு. அத நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க யாருமே அதை நம்பவும் இல்ல, கேட்கவும் ரெடியா இல்ல. பாத்ரூம்ல பாட்டு பாடினா அதுவும் சேர்ந்து பாட்டு பாடுது. தனியா டைப் ரைட்டர்ல அதுவா டைப் அடிக்குது. ஆபீஸ்ல தம் அடிச்சா அது முன்னாடி வந்து என்ன பயமுறுத்துது. முக்கியமா ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணா அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. இதெல்லாம் உண்மையா பேய் இருக்கான்னு கண்டுபிடிக்க நாங்கெல்லாம் ஓஜா போர்டு விளையாண்டோம். ஓஜா போர்டு? அன்னைக்குதான் அந்த பேயோட பேரு மாறன்னு கண்டுபிடிச்சோம். அந்த மாறன் யாருன்னு தேடி போகும்போது தான் நம்ம ஆபீஸோட மொத்த கதையும் தெரிய வந்துச்சு. என்னடா அது? 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பத்திரிகை ஆபீஸ் இருந்திருக்கு. அதுல வேலை பார்த்தவர் தான் ரைட்டர் மாறன். அவர் ப்ரொமோஷன் லெட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல எல்லாரும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. வெட்டின அந்த கேக்கை ஊட்டும் போது கேக்ல உள்ள செரி தொண்டையில மாட்டி ப்ரொமோஷன் இல்லாமலேயே இறந்துட்டாரு. அந்த ப்ரொமோஷன் ஆசை நிறைவேறாததால தான் இன்னும் இந்த ஆபீஸ்ல சுத்திக்கிட்டும் நாம கேக் வெட்டும் போதெல்லாம் நம்மள பயமுறுத்திட்டும் இருக்காரு. ஏன் இப்ப கூட இங்க எங்கேயாவது தான் நம்ம மாறன் இருப்பாரு. பேயோட பேர் தெரியும். இன்னும் யாருமே என்ன நம்பல. ஷமகா அன்னைக்கு ஓஜா போர்ட் விளையாடும் போது பேயை பார்த்து பயந்து கீழே விழுந்து கால் கையெல்லாம் கிழிச்சுக்கிச்சுல. அதை சொல்லுக்கா சொல்லுக்கா, எல்லாருக்கிட்டையும் பேய் இருக்குன்னு சொல்லுக்கா. டேய் அது நான் பாத்ரூம்ல வழிக்க விட்டேன்டா. ஷாமக்கா are you really serious? ஓத்தாக்கா அச்சு உரியாக்கா, அன்னைக்கு நீங்க கீழே விழும்போது நாங்களா தானே உங்களை சேர்ந்து தூக்கணும். சும்மா ஏதாவது கற்பனை பண்ணி உளறிட்டு இருக்காதீங்கடா. கேசவா அன்னைக்கு ஆபீஸ்ல நைட் ஸ்டே பண்ணும்போது நீ பேயை பார்த்தலடா. நீ பேயை பார்த்தல சொல்லுடா. பேயை பார்த்தன்னு சொல்லுடா எல்லார்கிட்டயும். கேசவா சொல்லுடா. இல்ல பார்க்கல பேய் நான் பார்த்ததே இல்ல. பார்க்கலையா? அப்புறம் ஏண்டா அப்புறம் என்ன கையில தாயத்தை கட்டியிருக்க? இட்ஸ் a fashion statement. போடா மயிர். இதெல்லாம் எங்கடா ஃபேஷன்ல வருது? இங்கதான். எவ்ரிபடி ஒத்த எல்லாரும் எவ்ரிபடி இல்ல. பேய பார்த்து பயந்தா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா பேய் இருக்குன்னு சொல்றதுக்கே பயப்படுறீங்கல்ல நீங்களுமா? யாரா நீங்களா? டே மாறி,
இந்த ஆபீஸ் வந்ததுல இருந்து பேய் இருக்குன்னு நீ மட்டும் தாண்டா சொல்லிட்டு இருக்க. அப்படி இருந்திருந்தா எங்க எல்லார் கணக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. டேய் போதும்டா, இந்த பேய் புராணத்தை இதோட நிறுத்திக்கோ. தயவு செஞ்சு அதை கெடுத்துறாத. டே நாலு, மாறிதான் பேய் பேய்ன்னு கத்திட்டு இருக்கானா? நீ அவன் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கியா? மாறி சொல்றது உண்மைதான்க்கா. நம்ம ஆபீஸ்ல மாறன்ற பேய் இருக்குக்கா. ஒத்தாக்கா சொல்லுக்கா. இருக்குடா, ஆ சொல்லு. இருக்கு. இருக்குல்ல சொல்லு. ஆபீஸ்ல பேய் இல்ல, பைத்தியங்க தான் நிறைய இருக்கு. இல்ல, இந்த ஆபீஸ்ல நிஜமாவே பேய் இருக்கு. இவங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான். நான் கேக் வெட்டினேன்ல, அப்ப கூட அந்த பேய் வந்துச்சு. தாரா, ஆ? உன் லட்சணம் என்னன்னு உனக்கு வீடு பார்த்து கொடுக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஃபாலோவர் சேர்த்தணும் தானே 3 பேர் சேர்ந்து இங்கே ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லு, கேமரா எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கியா இல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எடுத்துக்க போறியா? யார் என்ன நம்புறீங்களோ இல்லையோ, இந்த ஆபீஸ்ல பேய் இருக்கு ஓத்தா இருக்குடா. டேய், அந்த பேய் நம்மள ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ் விட்டு போயிடலாம்டா. ப்ளீஸ்டா, நம்பி தொலைங்கடா. டேய் டேய், நான் சொல்றத நம்புங்கடா. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்டா மாதிரி சான்ஸே இல்ல. பெர்ஃபார்மன்ஸா? ஆமா பின்னாட. அதாவது நம்ம எல்லாரும் பேய் கெட்ட போட்டு கூட நம்மள பார்த்து நம்மளுக்கு பயம் வரல. மாறி கெட்டப்பே போடாம ஒரு பேய் ஸ்டோரி சொல்லி இந்த ஹாலோவீன் பார்ட்டிக்காக நம்மள பயமுறுத்தினா நினைக்கும் போது வாவ்! நான் வேற உங்களை தப்பா நினைச்சிட்டேன்னா பாரு, பர்ஃபார்மன்ஸ் தான்டா. அது மாறி கதை சொன்னது கூட எனக்கு ஷாக் இல்ல. அந்த கதைக்கு அப்படியே பின்னாடி இருந்து பேக் லீட்ஸா நம்ம தாராவு டாலஜோரவு சப்போர்ட்டிங் ஆக்ட் கொடுத்தாங்க. அவங்களுக்காக இந்த 2 ஃபிங்கர் கிளாப் பண்ணிடலாம். வெரி குட் கைஸ், நைஸ். ஓகே, இதோட நம்ம ப்ரீ லஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லஞ்சுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்தியன் ஃபுட்ல ஆரம்பிச்சு இட்டாலியன் ஃபுட் வரைக்கும் எல்லாம் இருக்கு. சந்தோஷமா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கலாம். இப்போ டிஸ்பஸ். வாடி காஞ்சனா, நம்ம போவோம். ஆனா பர்ஃபார்மன்ஸ் சுமார் தான். சும்மா அட்மாஸ்பியருக்காக தான் கை தட்டினேன். ஆனா தாராவும் கூட சேர்ந்து ஒன்று ட்ரை பண்ணா பாரு. டேய் கேசவா, நான் நடந்த உண்மைதானடா சொன்னேன். அது அப்படியே பெர்ஃபார்மன்ஸ்னு மாத்தி விட்ட. வேற என்னடா என்ன சொல்ற மாதிரி? என்ன சொல்ற? நான் ஹெச்ஆர்ரா. என்னை நம்பி நிஷா மேம் இந்த கம்பெனியை கொடுத்துருக்காங்க. நீ பாட்டு பேய் இருக்கு வா கிளம்பலான்னு எல்லாரும் போயிட்டாங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன்? நம்மளை நம்பி அப்படியே கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு நான் என்னடா பதில் சொல்றது? டேய், ஆப்லான் சீக்கிரமா நடக்க போகுது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படியாச்சும் இந்த வேலையை தள்ளி அப்படியே முன்னாடி கொண்டு போலான்னு பார்த்தா நீங்க நடுவில் வந்து பேய்கின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயத்தை பத்தி முடிவெடுக்க வேண்டியது நிஷா மேம் மட்டும்தான். நான் உங்ககிட்ட கண்டிப்பா போய் சொல்றேன், இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ப்ளீஸ் என்ன நம்பு. டேய் இங்க பாரு, இந்த ஹாலோவீன் இருக்குல்ல, இதை செலிப்ரேட் பண்றதே ஆக்சுவலி பேய் ஓட்டுறதுக்கு தான். இது என்னத்தல புது கதையாகுது? ப்ரோ, ஃபாரின்லலாம் ஹாலோவீன் அப்பதான் பேய் அப்படியே அட்ராக்ட் ஆகி பூமிக்கு வரும் ப்ரோ. அப்போ அப்படியே கப்புன்னு பிடிச்சி கபால்னு தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு தான் இந்த ஹாலோவீனே நான் கொண்டாடிட்டு இருக்கேன். ஸோ தட் நம்ம எல்லாரும் பேய் காஸ்டியூம்ல வந்தோம்னா பேய் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஆகி அடடே இவங்க பாட்டு இருக்கட்டும்னு நினைக்கும். இல்லாட்டி இவங்களை எதுக்கு தொந்தரவு படுத்தணும், அது பாட்டு கிளம்பிடும். அதுக்கு தான் ப்ரோ ஹாலோவீனே. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா ஸ்டெப் எடுப்பேன். ப்ளீஸ் கிவ் மீ எ சான்ஸ். உங்களுக்காக காஸ்டியூம்ஸ்லாம் உள்ள வச்சிருக்கேன். தயவுசெய்து போய் போட்டு வந்து செலிப்ரேட் த பார்ட்டி. என்ன ப்ளீஸ்டா, ப்ளீஸ். ஓகே, தல நீயும் எல்லா மாடுலேஷன்லையும் எல்லார்கிட்டையும் மாறன் பேயை பற்றி சொன்னேன். ஆனால் யாரும் உன்னை கண்டுக்கிற மாதிரி இல்லை தல. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் வேணா ஒன்று சொல்லிட்டா, நான் இந்த பேயெல்லாம் பார்க்கல, சும்மா கனவு தான் கண்டேன்னு இந்த பேய் சாப்டர் முடியலாமா தல? டேய் என்னடா பேசுற? இல்லை தல, இதுதான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கும் பசிது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் தல. ஏய் நாலு, ஏய் தாரா, எல்லாரும் என்னை விட்டு போனப்போ நீ மட்டும் என் கூட நிக்கிறல்ல, தேங்க்ஸ் தாரா.
தேங்க்யூ ஸோ மச் தாரா. மாறி, உன்னை சப்போர்ட் பண்ணலாம் நிக்கல, உன்னை திட்டுறதுக்காக தான் நின்னுட்டு இருந்தேன். அவங்க தான் நீ சொல்ற கதைய பெர்ஃபார்மன்ஸ்னு சொன்னா, நீ ஏன் ஸ்ட்ராங்கா சொல்லல இங்க பேய் இருக்குன்னு? பேய்க்கு மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க. நீ அசிங்கப்பட்டது இல்லாம என்னையும் அசிங்கப்பட வச்சிட்டல. நீ வா, நிஜவாகிது குச்சராகுது. நீ தாரா, நான் பேசுறேன் தாரா. கெட் லாஸ்ட் மாறி. தாரா 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 தாரா. ஆபீஸ்ல பேய் இருக்குன்னு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு சொன்னா ஆபீஸ்ல இருக்கிறவனுங்களும் நம்ப மாட்டானுங்க, கூட இருக்கிறவனுங்களும் நம்ப மாட்டானுங்க. கடைசியில என் தாராவை கூட திட்ட வச்சிட்டல்ல. டேய் ஒத்தா மாறா, என்னையே அழ வச்சிட்டல்ல, ஃபீல் பண்ண வச்சிட்டல்ல. எல்லாரும் சொல்லி 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 கடைசியில என்னையே பைத்தியக்காரன் ஆகிட்டல்ல. நல்லாரியா, நல்லாரு. காட் bless you, காட் bless you. என்னடா பாவாடை போட்டு நடக்க பிராக்டிஸ் பண்றியா? அது இல்லடா. ஓ, பாவாடையே போடலையா? ஐயோ, அது இல்ல. மாறி என்ன சொன்னதுல ஏதோ உண்மை இருக்குமோன்னு தோணுது. எது? இந்த ஆபீஸ்ல பேய் இருக்கிறதா? அதான் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டாங்களேடா. ஏன் மாறி என்னை பத்தி எனக்கு தெரியாதா? அவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணவே மாட்டாரே. ஆனா அவர் சொன்னதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கணும். சரி, அதை விடு. காலையில இருந்து ஜெனியை பாத்தியா? ஜெனி ஆபீஸ்க்கு வரல. ஆபீஸ் வரலையா? ஏன்? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? அன்னைக்கு ஹவுஸ் பார்ட்டில எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு உன் கூட எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் ஆகிற மாட்டோமோ ஒரு ஏக்கத்திலும் பின்னாடி வந்துச்சு. ஆனா நீ நல்ல பிதாமகன் விற்கிற மாதிரி ஈனு மூஞ்ச வச்சு வெறுப்பேத்தி அந்த பொண்ணு வீட்டுல போய் எப்படி அழுதுச்சு தெரியுமா? அதனாலதான் அந்த பொண்ணு ஆபீஸ்க்கே வந்திருக்காது. இப்ப என்ன, என்னாலதான் ஆபீஸ் வரலன்னு சொல்றியா? இவ்வளவு தூரம் பேசுறேனே, அப்பவுமா உனக்கு புரியல? உன்னாலதான் வரல. ஓ சரி, இப்ப ஜெனி எங்க இருப்பா? அவ அக்கா எப்படி வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அவ அக்கா கூட தான் இருந்துட்டு இருப்பா இப்போ. சரி, நான் போய் ஜெனியை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னை யாராவது கேட்டா நான் ரெஸ்ட் ரூம் போயிருக்கேன்னு சொல்லிடுறேன். இது ஒண்ணு எப்படிதான் சாரி கட்டுறாங்களோ. பேய் இருக்குமா? பொய்யான பேயெல்லாம் டெக்கரேட் பண்றதுக்கு இவனுங்களுக்கு டைம் இருக்கு. ஆனா உண்மையாவே பேய் இருக்குன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு உங்க எவனுக்குமே டைம் இல்லையாடா? இது ஒண்ணுதான் கேடு. உள்ள போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி எல்லாரையும் காப்பாத்தி ஹீரோவாகலான்னு பார்த்தேன். ஆனா இவனுங்க அதை பெர்ஃபார்மன்ஸ்னு அப்படியே திருப்பி விட்டு கடைசியில என்ன பைத்தியக்காரன் ஆகிட்டானுங்க. ச்சே, ஒரு நல்லவனுக்கு இவ்வளவு சோதனை வரக்கூடாதுடா. தல, இன்னும் அதே யோசனைக்கிறியா? என் கெட்டப் எப்படி இருக்குதே? டேய், என்னடா என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? நான் என்ன பண்றது, எல்லா காஸ்டும் எடுத்துன்னு போயிட்டானுங்க. இது 2 தான் அனாதையா இருந்தது. ஒன்னுத்துக்கு நீ ஆதரவு கொடுத்துருக்க, இன்னொன்னுத்துக்கு நான் ஆதரவு கொடுத்துருக்கேன். டேய், நீ என்னமோ போட்டு தொலைடா, போடா, வெறுப்பேத்தாதடா. உன்னெல்லாம் கலாய்க்க கூட வர மாட்டேங்குதுடா, விடுறா. தல, நீ என்ன கலாய்க்கலாம் வேணாம். ஆனா தாரா என்ன கெட்டப் போட்டுக்குது. அவ எந்த கெட்டப்புமே போடல, கிளம்பி போயிட்டா. என்ன சொல்ற? போயிட்டாளா? ஆமா, எல்லாம் என்னாலதான். அவ மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு என்ன 4 அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாரும் கலாய்ச்சாங்கன்னு கிளம்பிட்டா. தல, தெரியாம கேக்குறேன், ஏன் தல இந்த ஆபீஸ்ல யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க? அவ்வளோ பாவப்பட்ட ஜென்மம் பண்ணானு. அந்த பேய் நம்மள தானே அட்டாக் பண்ணுச்சு, அவங்கள அட்டாக் பண்ணல. அதான் அதோட அருமை அவங்களுக்கு தெரியல. நடந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவானுங்க. ஆனா ஒண்ணு தல, அந்த மாறன் கூட உன்னை கொஞ்சமா தான் அட்டாக் பண்ணான். ஆனா நீ மாறன் இருக்கான்னு சொல்லும் போது இந்த ஆபீஸே சேர்ந்து உன்னை அட்டாக் பண்ணு பாரு, அதுதான் அதிகம். அதை நினைக்கும் போது எனக்கே குத்துது தல. உனக்கு குத்தாதா? சொல்ற உனக்கே குத்தும் போது கேக்குற எனக்கும் குத்துதுப்பா, குத்துது. அவங்களாவது ஒரு தடவை தாண்டா என்ன சொல்லி அசிங்கப்படுத்தினானுங்க. ஆனா நீ திரும்ப 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 சொல்லி 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 என்ன அசிங்கப்படுத்தினல. ஐயோ டேய், 4 ஜுரம் உனக்கு இன்னைக்கு 5வது ஜுரத்தை வர வைக்கிறேன். தாரா வண்டியா? அம்மா எஸ்கேப் ஓட்டானா? இவன் கூட என்னை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான் வர வர. இன்னைக்கு ஹாலோவின் செலிப்ரேஷன் வேற. அந்த மாறன் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து என்னென்னலாம் பண்ண போறானோ, இவனுங்க நிலைமையை நினைச்சாலே பாவமா இருக்கு.
ஜெனி வீட்ல நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத ஜாலியா இரு. டேய் ஏய் என்ன இது? ஏய் சீ கண்ணு வைக்காத. அம்மா நீயே கெட்டப் போடல. ஏய் நான் போட்டிருக்கேன் ஆனபெல். அப்படியா? டெய்லி இதே காஸ்டியூம்ல வரைய எனக்கு அடையாளமே தெரியல. டேய் ஏன்டா? சரி வாங்க. ஜோடி படத்தை நல்லா இருக்கே. ஜோடியை போய் போட்டோ எடுப்புன்னு சொல்ல வந்தேன். வாங்க போலாம். எது சொன்னாலும் நம்பிடுறேன். அவன் கிடக்குறான். டே ஆல்கேட்ஸ், ஏன்டா இவ்வளவு லேட்டு? நீ எவ்வளவு மிஸ் பண்ணிட்டே தெரியுமா? சோத்திரம் ஆண்டவரே, நான் என்னங்க பண்றது? ஹாலோவின் காஸ்டியூம் தைக்க சொன்னா அப்படின்னா என்ன தெரியாம சர்ச்சு ஃபாதர் அங்கே தைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, மின்சார கனவு கிளைமேக்ஸ்ல வர மாதிரி இருக்கிறேன். ஆனா ஆல்கேட்ஸ் பார்க்க அப்படியே ஃபாதர் மாதிரியே இருக்குடா. ஒரு வேளை இங்க வேலை செட் ஆகலன்னு வச்சுக்கோ, ஜாலியா ஃபாதர் ஆயிடலாம்டா நீ. இதுல என்னங்க இருக்கு? எப்படியும் ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பத்தி ஃபாதரா. சாரி ஃபாதர், சாரி. பிரைஸ் தி லார்ட். சேம் காஸ்டியூம், ஒரே ஃபிகரை சைட் அடிக்கிறீங்க. ஒரே ஜாலி தான் போலுது. சான் சும்மாவே ஜாலியா இருப்ப, நீ செலிப்ரேஷன் வேற. அது வந்து நான் பேசவே கூடாதாடா. என்ன பேசாம அமைதியா உருன்னு இருக்க? நான் பேசினா மட்டும் என்ன நம்பவா போறீங்க? சிக் சொல்லு, நான் உன் ஃப்ரெண்டு மாமா. நான் சொன்னா நம்புவல்ல? அட சொல்றா. இந்த ஆபீஸ்ல பேய் இருக்குடா. அந்த பேயோட பேரும் மாறன். என்ன நம்புறல்ல மச்சான்? இதை நீ சொல்லாமே இருந்திருக்கலாம். ஹேடு என்ன நாங்க மட்டும் பண்றோம்? ஏய் எல்லாரும் வாங்க, குரூப் போட்டோ எடுக்க வாங்க. வாங்க வாங்க. நான் செத்து பேயா வந்தா தான் நம்புவீங்களாடா? கம் ஃபாஸ்ட். வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. தோ வண்டர்ல மெயின் பெர்ஃபார்மர். பெர்ஃபார்மர் தான். வா வா வா. ஏய் இன்னும் ஏன் இங்க நிக்கிற? வா போலாம். கம் மாறி. ஏய் வாடா வாடா, ரொம்ப முறுக்கிப்ப மாதிரி நீ வா. ஆல் ரைட். கிரீப்பியா பாஸ் கொடுங்க.